நல்லா வடிச்சிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோளம் வத்தப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சோளம் மல்லிப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சோளம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். பூவுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. நாங்கள் 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூன். இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு